பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் மெய்யுணர்தலை தொடர்ந்து பாடுகிறார். சாவ முன்னாள் தக்கன் வேள்வித் தகர்த்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தாய் என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே. மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணி விண் ஆண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் தெரிதவரே அப்படின்னு பாடுறார். இந்த பாடல் தேவர்களை குறித்து பாடுகிறார். வேள்வித் தகர்த்தின்று அப்படின்னா யாகத்தில் பலியிடப்பட்ட அவிர்பாகத்தை புசித்து, நஞ்சம் அப்படின்னா விஷம், ஆவ அப்படின்னா ஐயோ, எந்தாய் என்று அப்படின்னா எந்தையே என்று, அவிதாயிடும் அப்படின்னா முறையிட்டும், இருமாந்து அப்படின்னா செருக்கு அடைந்து, திரிதவர் அப்படின்னா திரிகின்ற இவர்கள் என்ன பாவம், இவர்கள் அனுதாபத்திற்கு உரியவர்கள். இதில் ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாரு? சாவ முன்னாள் தக்கன் வேள்வி அப்படிங்கிறார். இந்த இடத்துல அவர் தக்ஷனுடைய யாகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். பிரம்மதேவன் என்ன பண்ணார்? உயிர்கள்லாம் ஓம்பும் பொருட்டு உயிர்களை காக்க வேண்டுமென்று ஒரு 10 பிரஜாதிபதிகளை படைத்து வைத்தார். அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு யாகம் நடத்தினாங்க. அதில் மேலோர் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த யாகம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பிரஜாதிபதிகளுடைய தலைவன் தக்ஷ பிரஜாதிபதி இருந்தான். அவன் என்ன பண்ணான்? யாகசாலைக்குள்ளே அப்படியே பெரிய தலைவன் மாதிரி அப்படியே உள்ளே பிரவேசித்தான். அந்த யாகசாலைக்கு அவர் உள்ளே நுழையும் பொழுது எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினாங்க. பிரஜாதிபதியுடைய அப்பா யார்? பிரம்மன். அவர் தானே இவங்களையெல்லாம் படைத்தார். அதனால் பிரம்மா அப்படியே உட்கார்ந்திருந்தார். உலகம் அனைத்துக்கும் பரம குருவாகிய சிவபெருமானும் எழுந்திருக்காமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார். தக்ஷ பிரஜாதிபதி தன் அப்பா கிட்ட போய் தலை வணங்கிட்டு தன்னை வணங்காத சிவன் மீது கோபம் கொண்டார். சிவபெருமான் வந்து தக்ஷ பிரஜாபதியின் மருமகன், தாட்சாயணியுடைய அப்பா தான் இந்த பிரஜாதிபதி. தன் மருமகனான சிவபெருமானை அத்தனை பேருக்கு முன்னாடி திட்டுவார். என்ன சிவபெருமானை பார்த்து சொல்வார், 3 கண்ணன்கிறாங்க, இவர் வந்து போய் இவருக்கு என் பொண்ணை கொடுத்தனே, சுடுகாட்டில் தானே வாழ்வார் இவர், உடம்பு முழுக்க சுடலைப்பொடி பூசுபவர் தானே இவர், மண்டை ஓட்டை மாலையாக கொத்து கழுத்தில் அணிந்திருக்கிறவர் தானே இவர், மானுட எலும்பை எல்லாம் ஆபரணமாக போட்டிருக்கிறியே, நீ வந்து பிரேதங்களோடையும் பூதகணங்களோடையும் ஆடுற பித்தன் தானே, நீ வந்து சிவன்னு பேர் வச்சிருக்க, சிவம்னா மங்களம், உண்மையிலேயே நீ அசிவம் அமங்கலம் அப்படின்லாம் நிந்தனை செய்வார் இந்த பிரஜாதிபதி. அப்படி சொல்லிட்டு யாகத்தில் ஹவ்யம் படைக்கல் ஆகாது, உனக்கு நான் வந்து யாகத்தில் படைக்க மாட்டேன், அவிர்பாகத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு வெளியில் போயிடுவான். இந்த அடாத சம்பவத்தை பார்த்து நந்தியம்பெருமானுக்கு கோபம் வந்துடும். அவர் வந்து சாபமிடுவார். அறிவிலியாகிய தக்ஷனுக்கு பரவஸ்து எது, பஞ்சபூதங்களால் ஆகிய ஆக்கை எது அப்படின்னு தெரியல, உடல் இன்பத்தை வளர்க்கறது தான் யாகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் அதாவது தக்ஷ பிரஜாபதிக்கும் இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கும் அனர்த்தம் நிகழ்வது திண்ணம் அப்படின்னு சாபமிட்டுட்டாராம் நந்தியம்பெருமான். இந்த நந்தி தானே சாபமிட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. சிவபெருமான் சாந்த மூர்த்தியாக வெளியே போயிட்டார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு வேள்வி ஒன்று செய்யணும்னு தக்ஷ பிரஜாபதி ஆரம்பித்தார். அதில் என்ன பண்ணார்? சிவபெருமானுக்கு அழைப்பே கொடுக்கல, இன்விடேஷனே இல்லை. அதனால் சிவன் போகலை. சிவபெருமானுக்கு இன்விடேஷன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட அதில் போய் கலந்துக்கலை. ஆனால் மற்ற தேவர்கள்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க.
கைலாசகிரிக்கு மேலே அழகாக வான மார்க்கத்தில் நிறைய பேர் பறந்து போயிட்டே இருந்தாங்க. அதை பார்த்த பராசக்தி தாக்ஷாயினி அந்த இடத்துக்கு தானும் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. சுவாமிகிட்ட போய் கேட்பாங்க, சுவாமி தக்ஷன் யாகம் செய்கிறார் போகணும்னு. அப்போவே பெருமான் சொல்வாராம், பவானி நமக்கு இன்விடேஷன் இல்லை, நமக்கு நம்மளை கூப்பிடாத இடத்துக்கு அழையாத விருந்தாளியாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்வாராம். உடனே அம்மனுக்கு கோபம் வந்துடுமா. அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு, குரு வீட்டுக்கு போகிறதுக்கு, நண்பர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இன்விடேஷன் தேவையில்லையே அப்படின்னு. சரி, ஏதோ டைம் வந்துடுதுன்னு தெரியும் இல்லையா சுவாமிக்கு, சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டாராம். தாக்ஷாயணி அப்படின்னு கூப்பிடுவாராம் சிவபெருமான். தாக்ஷாயணி நீ போகணும்னு ஆசைப்படுறியா, சரி அப்படின்னு அவர் அனுப்பி வைப்பாராம். அப்போ பூதகணங்கள்லாம் கூட அனுப்பி வைப்பாராம். இங்கேருந்து தாக்ஷாயணி அந்த யாகத்துக்கு போகும் பொழுது தக்ஷ பிரஜாதிபதி அவரை கண்டுக்கவே இல்லை. தக்ஷ பிரஜாபதி கண்டுக்கல. ஆனால் அவங்க அம்மா அவங்களுடைய சகோதரிகள்லாம் தாக்ஷாயணியை வரவேற்பாங்க. ஆனாலும் அவளுக்கு கோபம் வந்துருச்சு. நான் என் பெருமான் சிவபெருமானுடைய வார்த்தைகளை மீறி இங்கே வந்தேன். தக்ஷன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் மரியாதை தரல அப்படின்னு கோபப்பட்டு அவன் என்ன பண்ணுவா, இந்த தக்ஷன் கொடுத்த என்னுடைய உடம்பு எனக்கு தேவையில்லை, இது தகாத தேகம், இதை போய் திரும்பவும் சிவபெருமானோட இந்த தேகத்தோடு நான் போய் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி பராசக்தி யோக நிஷ்டையில் நின்று தன்னுடைய உடலை தகித்து கொண்டாள். இந்த விபத்தை பற்றி கேள்விப்பட்டவுடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துடும். தன்னுடைய நீண்ட ஜடை முடியிலேருந்து ஒன்றை எடுத்து அப்படி தரையில் ஓங்கி அடித்த உடனே அதுலேருந்து வீரபத்ரன் தோன்றினான். என்ன செய்ய வேண்டும் சுவாமி, என் கடமை என்னன்னு வீரபத்ரன் கேட்டான். போய் தக்ஷனது யாகத்தை அழிச்சிடுன்னு சிவனார் ருத்ர அம்சமாக ஒரு கட்டளை பிறப்பித்தார். வீரபத்ரன் விரைந்து ஓடி அந்த கணமே யாகத்தை பாழ்படுத்தி விட்டான். தேவர்களையெல்லாம் நைய புடைச்சிட்டான், போட்டு அடின்னு அடிச்சிட்டான். தக்ஷனுடைய தலை தெரித்து தீயில் விழுந்து வெந்து போயிற்று. கை, கால், மூக்கு, பல், கண், காது அப்படிலாம் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க தேவர்கள். இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பிரம்மதேவன் கிட்ட போய் அழுது முறையிடுறாங்க. படைப்பு கடவுளான பிரம்மன் சொல்கிறார், எங்கே சங்கரனுக்கோ அல்லது நாராயணனுக்கோ இடமில்லையோ அங்கே நிகழறது எல்லாமே அமங்கல செயல்கள் தான். அதனால் உண்டாகிற அந்த தீங்கின் விளைவை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் உய்வடையணும்னா ஒரே ஒரு உபாயம் ஒன்று உண்டு. அது என்னன்னா, இதுக்கு காரணமானவர் யார், சிவபெருமான் தானே. அந்த மகாதேவன்கிட்டயே போய் மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைந்து முறையிடுங்கள். அவர் ஒரு நேரம் ருத்ரமூர்த்தியாக இருந்தாலும் உண்மையிலேயே அவர் சுபாவம் எப்படி, கருணாமூர்த்தி, அவர் அம்மையப்பன், அவர்தான் உங்களை காக்க வேண்டும்னு பிரம்மன் அறிவுரை சொல்கிறார். அதன்படி தேவர்கள்லாம் நேராக போய் சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க, தக்ஷனுக்கு என்ன கேடு நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவன் தலையை இழந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் கோபம் தணிந்து ஒரு ஆட்டு தலையை வைத்து தக்ஷ பிரஜாபதியை காப்பாற்றுவார். அதுலேருந்து அந்த பிரஜாபதிக்கு தலை ஆட்டு தலையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் இப்போ அவர் சொல்கிறார். மாணிக்கவாசக பெருந்தகை இந்த தேவர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கணும், சிவபெருமான் வரல, மகாவிஷ்ணு வரல, பிரம்மன் வரல, அப்போ இவங்களும் அதை போகாமல் தவிர்த்திருக்கலாம் இல்லையா. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கூட அறிவற்று சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நேராக அங்கேருந்து போய் அந்த யாகத்தை அட்டன் பண்ணி அந்த அவிர்வாகத்தை இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எப்போ சிவபெருமானுக்கு கிடைக்கலையோ அதை தனக்கும் வேணான்னு ஒதுக்குற புத்தி இல்லை, இவங்க போய் அப்படி ஒத்துக்கிட்டாங்க, சாதாரண மனிதர்கள் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு பிரச்சனைன்னொன்னே ஓடி போய் நிற்கிறாங்க. எப்படி தெரியுமா, நஞ்சம் அஞ்சி. இது இன்னொரு வரலாறை குறிக்குது. நஞ்சம் அஞ்சி அப்படின்னா என்ன, அவர் சொல்கிறாரு, இந்த பார்க்கடலில் அமிர்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களும் தேவர்களும் கடைவாங்க இல்லையா, பார்க்கடலை கடைவாங்க.
மேருமலையை மத்தாக கொண்டு வாசுகி என்னும் பாம்பை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைவாங்க 2 பேரும். ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள். அப்படி கடையும் போது லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி, கௌஸ்துபம், ஐராவதம், உச்சைஸ்ரவஸ் என்னும் குதிரை, வெள்ளை யானை, கற்பக விருட்சம், காமதேனு இதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும். வர வர அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை அவங்கவுங்க ஏற்றுக்கொள்வார்கள். கடைசியாக என்ன வந்துடும்? ஆளாள விஷம் வரும். ஆளாள விஷம்னா மரணம்தான். அது வந்த உடனே தேவர்களும் அசுரர்களும் உலகங்களில் உள்ள அனைவரும் அங்கே வந்தவங்க எல்லாரும் ஓட்டம் பிடிப்பாங்க. அந்த விஷம் தன்னை கொன்று விடுமோன்னு வேக வேகமாக எல்லாரும் ஓடுவாங்க. அப்படி ஓடும் பொழுது கடைசியாக என்ன பண்ணுவாங்க? மகாதேவனிடம், சாட்சாத் சிவபெருமானிடம் போய் சரண் புகுவாங்க. அப்போ பெம்மான் என்ன பண்ணார்? பாம்பின் விஷத்தை தாமே ஏற்று தன்னோட கழுத்தில் போய் அப்படி நிறுத்திக்கிட்டு அனைவரையும் காப்பாற்றினார். அப்படி நடந்தது. அந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன பண்ணீங்க? நீங்கள் ஓடி போய் நின்னீங்க சிவபெருமான் கிட்ட. சிவபெருமானை இன்சல்ட் பண்ண யாகத்தில் கலந்துருக்க கூடாது, ஆனால் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. அமிர்தம் கடையும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை வந்தது. அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நேராக சிவபெருமானை போய் தஞ்சமடைந்தீங்க. இதெல்லாம் யாருடைய இயல்பு அப்படின்னா பூலோகத்தில் வாழும் மனிதர்களுடைய இயல்பு. நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது நம்மளை மேலோட்டமாக நாம் பார்க்கும்போது மேலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்ததுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கும் இந்த கலியுகத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இயற்கையை நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இந்த உயிர்கள், இந்த உலகில் வாழும் எல்லா உயிர்களுமே என்ன பண்ணுதுன்னா பஞ்சேந்திரியங்கள் வாயிலாக நிறைய விஷத்தை விளைவித்து கொண்டே இருக்கின்றன. அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் நாம் எல்லாரும். சொல்கிறோம் இல்லையா, பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு பண்ணிகிட்ருக்கோமே. மரங்கள் வளருங்கன்றாங்க, நம்ம எங்கே மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோமே. மணல் கொள்ளை அடிக்கக்கூடாதுன்னா மணலை அள்ளிக்கிட்டு இருக்கோமே. இயற்கையை நாம் பாதுகாக்கலை, அந்த பெரிய தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கருணாமூர்த்தி ஆகிய சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? பஞ்சபூதங்களாக இங்கே தோன்றி நிலம், நீர், நெருப்பு, காற்று, அந்த பூமியில், அந்த ஆகாயத்தில் இந்த நாளும் தோன்றி என்ன பண்ணுது? நாம் உண்டாக்குற விஷத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு, எப்படி சிவபெருமான் இந்த ஆல விஷத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி இன்றும் அவர்தான் நாம் செய்கிற அநியாயங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இந்த விஷத்தை, இந்த விஷக்காற்றை அமிர்தமாக மாற்றி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப நம்ம அப்படி சயின்ஸ் படி பார்த்தோன்னா ஓசோன், நம்மளுடைய ஓசோனை அவர் தான் காப்பாற்றிட்டு இருக்கார். நாம் ஒரு எல்லை மீறும் பொழுது தான் அந்த பிரளயம் ஏற்படும் அப்படின்னு எல்லா நூல்களும், சமய நூல்களும், புராணங்களும் எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை ஓரளவு தானே பொறுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த யாகத்தில் எப்படி அவருக்கு கோபம் வந்தது, ருத்ரமூர்த்தியாக மாறினார். அதே மாதிரி நாமளும் ஒரு அளவுக்குன்னு இல்லாமல் இயற்கையை அழிச்சிக்கிட்டே இருந்தோன்னா அவர் அப்படி மாறிடுவார் அப்படிங்கிறார். இப்போது இந்த பாட்டில் இதை தான் சொல்கிறார் அவர். இந்த 2 இன்சிடெண்ட்டை தான் சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவர்கள் சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர் தின்று தக்ஷன் நடத்தின யாகத்தில் போய் அந்த அவிர்பாவகத்தை எடுத்துக்கிட்டு நஞ்சம் அஞ்சி, அப்படின்னா நஞ்சுக்கு பயந்து ஓடி போய் மகாதேவன்கிட்ட கெஞ்சினாங்க. ஆவ எந்தாய் அவிதாயிடும் நம்மவர் அவரே. இவங்க ஒன்றும் பெரிய வசதியானவங்கெல்லாம் இல்லை, இவங்க ரொம்ப சாதாரண மனிதர்கள், ரொம்ப சாதாரணமானவங்க. ஏன்னா மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைனா இறைவன்கிட்ட ஓடுவாங்க, சந்தோஷ காலத்தில் மறந்துடுவாங்க, அவங்க பாட்டு ஜாலியாக இருந்துகிட்ருப்பாங்க. அப்படி தான் இவங்களும் இருக்காங்க. நம்மவர் அவரே. இவரும் இந்த தேவர்கள் ஒன்றும் பெரிய வசதிலாம் இல்லை, நம்மளை மாதிரி தான். மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி, அது மட்டும் இல்லை, படைப்பவன் பிரம்மன், காப்பவன் விஷ்ணு, ஒடுக்குபவன் ருத்ரன். ஆனால் இந்த 3 பேரையும் இயக்கி வைப்பவன் சிவபெருமான் என்னும் மகாதேவன், பரம்பொருள். அது கூட தெரியாமல் இந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மூவரில் ஒருத்தர் தான் சிவன் அப்படின்னு வேற நினச்சிட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய அறியாமையில் இருக்காங்க. எண்ணி எம்பிரானோடும் மூவர் என்றே, அந்த மூவரில் ஒருவர் இவர் அப்படின்னு நினச்சி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து,
விண்ணு உலகில் இவங்க தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. மண்மேல் தேவர் என்றே மண் உலகத்தில் இருக்கிறவங்க, பூ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாங்க தான் தேவர்கள் அப்படின்னு ரொம்ப இருமாந்து இருக்கிறார்கள், ரொம்ப செருக்கோடு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவங்கள பார்க்கும்போது அறியாமையில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஐயோ பாவம், இவர்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, இவங்க ஒன்றும் ரொம்ப உயர்ந்தவர்கள் அல்ல, பிரபஞ்சத்தின் இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிய இவர்கள் நம்மை போன்று ஜீவர்களே ஆவர் அப்படின்னு சொல்கிறார். இந்த மண் உலகிலும் தேவர் என்று இருமாப்பூற்று திரிகின்றார்களே, இது எவ்வளவு பாவமான செயல் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறார் மாணிக்கவாசக பெருந்தகை. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் இன்பம் வரும்பொழுதும் இறைவனையே துதிக்க வேண்டும், துன்பம் வரும்பொழுது அவரே நம்மை காப்பார். அதே மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மால் முடிந்தவரை இயற்கையை பாதுகாப்போம். இயற்கையை பாதுகாக்க முடியலன்னா கூட இயற்கை அழிவதற்கு காரணமாக நாம் இருக்க வேண்டாம். எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவோம், அவனருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.